நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசியல் நகரம் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி ஆல் பெல் பட்டனை அழுத்தி வழக்கம் போல் ஆக்கமும் ஊக்கமும் கொடுங்கள். இப்போ நம்ம சேலம் மாவட்டத்தில் என்ன வேளாண்மை துறையில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதாவது வேளாண்மை துறையில் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் அமைச்சராக இருக்கிறார். அதற்கு முன்பாக துரைக்கண்ணு அமைச்சராக இருந்தார். துரைக்கண்ணு அமைச்சரும் வன்னியர், எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்களும் வன்னியர். வன்னியருக்கே தொடர்ந்து கொடுக்கிறார்கள். பிற சமுதாயத்திற்கு அந்த வாய்ப்பினை அடுத்து வரும் ஆட்சியாளர்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம அந்த செய்தி நேரில் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் சேலம் மாவட்டத்தில் என்ஓசியில் ஒரு ஃபைலுக்கு 2 லட்சம் ரூபா சிங்காரம் வாங்குறாருங்க. இவரை எவ்வளோ புகார் மனு, ஆர்டிஐ பெட்டிஷன் என்ன அனுப்பினாலும் சென்னையில் ஆள் வச்சு சுரேஷ் மாதிரி ஆட்களை வச்சு தப்பிச்சுக்கிறாருங்க. அப்படிங்கிற மாதிரியான தகவலை சேலம் பகுதியில் இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள், விவசாயிகள் நமக்கு தர்றாங்க. நம்ம குறிப்பு எடுத்து வச்சுக்கிட்டு தான் நம்ம செய்தியை வெளியிடுறோம். இதில் சுதாகர் ஏவோ அவர் முழுக்க சிங்காரனுக்கு துணை போகிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம சிங்காரத்தை பற்றி நம்ம இன்னொரு வகையில் நம்ம பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள், விவசாயிகள்கிட்ட நம்ம கேட்கும்போது, சிங்காரம் அவர் சாதி அடிப்படையில் அவர் ஓரம் கட்டுறாங்க. ஆனால் அவர் நல்ல மனுஷன், சிறப்பாக செயல்படக்கூடியவர். அவரை இறுக்கி பிடிச்சி குரலை நெருக்கிறது மாதிரி அவரை செயல்பட விடாமல் தடுக்கிறாங்க. அவருக்கு சரியான மரியாதை கொடுக்கறதில்ல, பிற அதிகாரிகள் மரியாதை கொடுக்கறதில்ல அப்படிங்கிறது மாதிரியான ஒரு தகவலும் சொல்கிறாங்க. சிங்காரம் அவர்களை பற்றி நன்மதிப்பு கொண்ட தகவலும் இருக்குங்கிறாங்க. அதே நேரத்தில் பாலையாங்கிறவர் சேலத்தில் உதவி இயக்குநராக இருந்தார். சிங்காரம் தொந்தரவு தாங்காமல் அரியலூருக்கு மாற்றம் செய்யப்பட்டார். அதாவது பாலையா சிங்காரம் அவருக்கு தோதா வேலை செய்யலை. அவரை திட்டமிட்டு சிங்காரம் மேலே தலைமையில் ஆள் வச்சு முதன்மை செயலாளரையோ, அதாவது முதன்மை செயலாளராக முன்பிருந்த சமயமூர்த்தி சிங்காரம் போன்றவர்களுக்கு ஆதரவாக இருந்ததில்லை. சமயமூர்த்தி மிக நேர்மையாக வேலை செய்திருக்கிறார் என்பது மாற்றுக்கருத்தில்லை. சமயமூர்த்தியின் நேர்மையின் நலன் கருதி அவருடைய நேர்மையை மையப்படுத்தி நம்ம தொடர்ந்து செய்தியை வெளியிட்டோம். அவர் நேர்மையாக செயல்பட்டதுனால என்னவோ அவரை வீட்டு வசதி வாரியத்துறைக்கு எம்ஆர்கே பன்னீர்செல்வம் மாற்றிவிட்டார் அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்குது. சரி, இப்போ சிங்காரத்திற்கு சமயமூர்த்தி பெரிய அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கனாலும் சுரேஷ் போன்றவர்கள், கூடுதல் இயக்குனர் சங்கரலிங்கம் போன்றவர்கள் எல்லாம் கையில் வைத்துக்கொண்டு பாலையா மிக நேர்மையாக வேலை பார்த்த பாலையாவை அரியலூருக்கு மாற்றிருக்காங்க. நேர்மையாக ஒரு அதிகாரி வேலை செய்ய முடியலைங்க. ஊழல் முறைகளுக்கு துணை நிற்கக்கூடியவர்கள், அவங்களுக்கு சிஞ்சா தட்டக்கூடிய அதிகாரிகள் தான் அங்கே ஒரு மாவட்டத்தில் வேலை பார்க்க முடியும். அதனால் சிங்காரம் பாலையாவை திட்டமிட்டு அரியலூருக்கு மாற்றுறார். உழவர் சந்தைக்குன்னு தனி அதிகாரி உண்டுங்க. அதுலேயும் வேளாண்மை இணை இயக்குனராக இருக்கக்கூடிய சிங்காரத்தினுடைய தலையீடு இருந்து அதுலேயும் 30,000 40,000 ஒரு அட்டைக்கு 40,000 30,000 பணம் பார்த்து விடுகிறார்கள். நான் கேட்குறேன், போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. நம்ம வரும்போது எதையும் கொண்டு வந்ததில்லை, கொண்டு போகும்போது எதையும் கொண்டு போகிறதில்ல. செத்தாருக்கு நாமளுதான், நாம் செத்தால் பிறர் அழுவார். ஆனால் சொத்து, காசு, பணம் இதுக்கு நடக்கிற துரோகங்கள் என் கண் முன்னாடியே என்னுடைய ரத்த சொந்தங்கள்லேருந்து, என்னுடைய மாமன் மைத்திலிருந்து ஒவ்வொருத்தரும் துரோகம் பண்ணுறாரு அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் நம்ம புலம்புறதை பார்க்கணும். ஆனால் அதிகாரிகள் உங்களுக்கு எவ்வளவுங்க தேவைப்படும்? உங்களுக்கு அரசாங்கம் தேவையான சம்பளத்தை கொடுக்குதுங்க. 1 லட்சம் 1.5 லட்சம் 1.25 லட்சம் சம்பளம் கொடுக்குதுங்க. அதை வச்சு ஆடம்பரம் இல்லாத நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா அதுவே போதுமானதுங்க, நிம்மதியான வாழ்க்கைங்க. 1.5 லட்சம் ரூபா உங்களுக்கு சம்பளம் கிடைக்குதுங்க. என்னங்க நீங்கள் அப்படி என்னங்க வேலை பார்த்து கிழிக்கிறீங்க அப்படின்னு சமூக ஆர்வலர்கள் இந்த ஊழல் முறைகேடுகள் செய்யக்கூடிய அதிகாரிகளை பார்த்து கேள்வி கேட்கிறார்கள். ஆனால் நாம் அப்படி கேட்கலைங்க. அவங்களும் எவ்வளோ இடையூறுகளுக்கு மத்தியில் அரசாங்க அதிகாரிகள் வேலை பார்க்குறாங்கன்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஒரு இடுபொருள் கொடுக்கறதுலேருந்து, மம்பட்டி கொடுக்கறதுலேருந்து, கடப்பாறை கொடுக்கறதுலேருந்து, ஒன்றிய செயலர் ஃபோன் பண்ணி நான் ஒரு 10 பேர்த்துக்கு சொல்லிவிடுறேன், அவங்களுக்கு கொடுங்க. மாவட்ட செயலர் நான் ஒரு 10 பேர்த்துக்கு சொல்லிடுறேன், அவங்களுக்கு கொடுங்க. அப்போ விவசாயிகளுக்கு கொடுக்க முடியாமல் போச்சுன்னா விவசாயிகள் எங்கே புகார் பண்ணுவாங்க? அப்போ கெட்ட பேர் யாருக்கு வருது? அதிகாரிகள் கெட்ட பேர் வருது. அப்போ மாவட்ட செயலர், ஒன்றிய செயலருக்கு நல்ல பணம் பார்த்துறாங்க. இடுபொருள்லேருந்து, டிராக்டர்லேருந்து, குபேட்டாவிலேருந்து, வேளாண்மை பொறியியல் துறையிலேருந்து, வணிக இதிலேருந்து, தோட்டக்கலையிலேருந்து எல்லா வகையிலும் அரசியல்வாதிகள் பணம் பார்த்து விடுகிறார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அதில் 4 பேர்த்துக்கு இவங்க செஞ்சு கொடுத்து சிங்காரமும் பணம் பார்க்கணும். சிங்காரம் இல்லை, தமிழ்நாடு முழுவதும் அப்படி தான். இப்போ புதுக்கோட்டையில் ஆதிசாமி, பெரியசாமி 2 பேருமே ஒரே 2 சாமிகள், அண்ணன் தம்பி 2 பேரும் இணை இயக்குனர் துணை இயக்குனர் அப்படி வேலை பார்க்குறாங்க. அவங்கள யாராலுமே தூக்க முடியல. நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்து பெரியசாமியை, ஆதிசாமியை பற்றி நம்ம செய்தி வெளியிட போகிறோம். அது ஒரு விஷயம். சரி, மாநில திட்டம், அட்மா திட்டம், மத்திய திட்டங்களில் பெரும்பாலும் ஆண்களை சேலத்தில் வேலையில் நியமிக்கிறது இல்லைங்க. எல்லாத்தையும் தூக்கி விட்டுட்டு பெண்களை ஏன்னா பெண்கள் கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்க, கேள்வி கேட்க மாட்டாங்க, கொஞ்சம் ரொம்ப அதிர்ந்து பேச மாட்டாங்க. என்ன தவறு, சிங்காரம் என்ன தவறு பண்ணாலும் சரி, அல்லது வேறு அதிகாரிகள் என்ன தவறு பண்ணாலும் பெண்கள் கேள்வி கேட்க மாட்டாங்க. அப்படிங்கிறது அந்த மாநில திட்டம், அட்மா திட்டம், மத்திய திட்டங்கள்லாம்
ஆண்களை வந்து பெரும்பாலும் நீக்கிட்டு பெண்களை நியமித்திருக்கிறார் சிங்காரம். மற்றபடி பெண்கள் விஷயத்துலலாம் அப்படியெல்லாம் கிடையாதுங்க, நல்ல மனுஷன், மாற்றுக்கிறது இல்லை. சரி, நிர்வாகம் தன் பேச்சை கேட்கக்கூடியவர்களுக்கு இது போல் செய்கிறது. அதே போல் உரக்கடை இருக்குது பாருங்கள், பெரிய பெரிய உரக்கடைகள்லாம் வந்து ஆள் விட்டு இப்போ இந்த சின்ன சின்ன கடைகள்லாம் போய் என்ன ஏதுங்கிறதெல்லாம் சிங்காரம் ஆய்வு பண்ணுறதில்ல. அதே மாதிரி கௌதம் இருக்கார் பார்த்தீங்களா, கௌதம் குவாலிட்டி கண்ட்ரோலில் இருக்கார். கௌதமாக குவாலிட்டி கண்ட்ரோலில் குவாலிட்டியாக இருந்து நல்லா பணம் வசூல் பண்ணி சிங்காரத்துக்கு கொடுக்குறதுல பெரிய கில்லாடி, ஜெகத்தால கில்லாடியான் சொல்கிறாங்க, நான் சொல்லலை, சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் சொல்கிறாங்க. நான் ஒரு பத்திரிகையாளர் என்கிற முறையில் அந்த செய்தியை வெளியிடுவதற்கு எனக்கு முழு உரிமை உண்டு. சிங்காரம் சம்பளம் வாங்குறாரு, கௌதம் சம்பளம் வாங்குறாரு, சுதாகர் சம்பளம் வாங்குறாருன்னா என் பாக்கெட்லேருந்து நான் பெட்ரோல் போடுறேன்னா அதுலேருந்து வரி போகுது. அந்த வரியில் தான் அரசாங்க அதிகாரிகளுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. நீ யார் திருச்சியிலேருந்து கேட்கறதுக்கு? நீ பத்திரிகைக்காரனா பேசலாமா, எழுதலாமா? அப்படிலாம் கேட்க முடியாது. எங்கிருந்தாலும் யார் வேண்டுமானாலும் கேள்வி கேட்கலாம். அது நவீனத்தின் அடிப்படையில் இன்றைக்கி யூடியூப்பில் பேசுகிறான். நான் ஒரு பத்திரிகை ஆசிரியர் என்கிற முறையில் போட்டிருக்கேன். அதே மாதிரி அதே சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏற்காடு பகுதியில் இருக்கக்கூடிய 5 எழுத்து பேர் கொண்ட ஒரு அதிகாரி மீது தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் மனு போட்டிருக்கேன். முருகேஷ் IAS இயக்குனராக இருக்கார் இல்லையா, நேர்மையின் சிகரம், ஏற்கனவே மாவட்ட ஆட்சியராக இருந்த அவருக்கு நான் வந்து அந்த 5 எழுத்து பேர் கொண்டவர் பற்றியும் நான் வந்து புகார் மனு அனுப்பியிருக்கேன். ஒரு வேளாண்மை துறையில் உதவி இயக்குனர், 10 கிலோமீட்டருக்குள்ளே தான் ஜீப்பு அவர் வீடு இருந்துச்சுன்னா போகணும். 35 கிலோமீட்டரில் அவர் வீடு இருக்கு, போயிட்டு வந்திருக்கார். அரசுக்கு மிகப்பெரிய பொருளாதார இழப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் அந்த அதிகாரி என்று நான் புகார் மனு அனுப்பியிருக்கிறேன். சிங்காரத்துக்கும் அனுப்பியிருக்கிறேன், முருகேஷ் IAS இயக்குனர் அவர்களுக்கும் அனுப்பியிருக்கிறேன், அபூர்வா அவர்களுக்கும் அனுப்புவேன், முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கும் அனுப்புவேன், நடவடிக்கை எடுக்கும் வரை அனுப்புவேன். ஒரு அதிகாரி 35 கிலோமீட்டர் தூரம் ஏற்காட்டிலேருந்து வீடு வரலையும் பயணம் போகிறார்னா எவ்வளோ பெரிய கொடுமை. 10 கிலோமீட்டருக்குள்ளே இருந்தால் தான் அந்த அதிகாரியை பயணம் பண்ண முடியும். அந்த ஜீப்பு நம்பர் கொண்டு எனக்கு அனுப்பியிருக்காங்க. அதையும் நான் வந்து புகார் பெட்டிஷனில் அனுப்பியிருக்கேன், தகவல் அறிவு உரிமை சட்டத்திலும் அனுப்பிட்டுருக்கேன். அப்போ சேலம் மாவட்டத்தை சுற்றி இவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஆனால் சிங்காரம் இதெல்லாம் கண்டுக்க மாட்டார். தன்னை சாதிய ரீதியாக ஒதுக்குறாங்க, தன்னை அவமானப்படுத்துகிறாங்கன்னு மற்றவங்கள வச்சு சொல்ல வச்சுட்டு சிங்காரம் பெரிய அளவுக்கு கல்லா கலெக்ஷன் பண்ணுறாரு. மம்பட்டிலேருந்து எடுபொருள்லேருந்து எல்லா விஷயத்துலையுமே இந்த உரக்கடையில் சின்ன சின்ன கடைகள்லாம் போய் ஆய்வு பண்ணுறது கிடையாதுங்க. கௌதம கையில் வச்சுக்கிட்டு பெரிய பெரிய கடையில் போய் ஆய்வு பண்ணிட்டு இந்த கடைக்கு சிகில் வைக்கப்படும் விரைவில் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு புகார் எழுதி வச்சுட்டு வந்துடுறது. இடையில கௌதம் போய் பஞ்சாயத்து பண்ணி 5 லட்சம் 10 லட்சம்னு சொல்லி பணம் வாங்கி கொடுக்கறது தான் கௌதமோட வேலை. கௌதம் வந்து குவாலிட்டி கண்ட்ரோல்னா ஒரு உரம் தயாராக இருக்கா, உரம் வந்து தரமாக இருக்கா, அந்த உரம் வந்து மண்ணில் போட்டால் மண் செத்து போகாதா, மண்ணுக்கு வந்து கூடுதல் வளர்ச்சி கிடைக்குமா, பயிரை வளர்ச்சியாக கொண்டு வருமா, எந்தெந்த பயிருக்கு என்னென்ன மருந்து கொடுக்கணும், எந்தெந்த மண் வகையில் வந்து சத்தாக இருக்கும், எந்தெந்த மண் வந்து இந்த உரம் போட்டால் செத்து போகும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி கம்ப்ளைண்ட் எழுதி சிங்காரத்துக்கு அனுப்பணும், மேலே முருகேஷுக்கு அனுப்பணும், IAS அதிகாரிக்கு, முதன்மை செயலாளருக்கு அனுப்பணும். இதெல்லாம் இந்த வேலையெல்லாம் யாருமே பார்க்கறதில்ல. இந்த சிங்காரத்திற்கு இணையாக, இணை இயக்குனருக்கு இணையாக கௌதம் வந்து பெரிய அளவுக்கு பணம் பார்க்குறாரு. இவர் சம்பந்தப்பட்ட கையொப்பமிட்ட கோப்புகள், தணிக்கை சம்பந்தப்பட்ட கோப்புகள் எல்லாம் ஆய்வு பண்ணி முறைப்படி நடவடிக்கை எடுக்கணும். அதாவது சிங்காரம், சுதாகர், கௌதம் இவரெல்லாம் என்ன பண்ணுறது, பெரிய பெரிய கடையில் போய் உரக்கடையில் போய் எழுதி வச்சுட்டு வந்துடுது. அப்புறம் கௌதம் ஐயா போய் பஞ்சாயத்து பண்ணி நாட்டாமை பண்ணி இதில் பெரிய அளவுக்கு பணம் பார்த்துட்றாங்க. அப்போ ஏழை எளிய மக்கள், விவசாயிகள் கதறுகிறார்கள், விவசாய சங்கத்தை சார்ந்தவர்கள் கதறுகிறார்கள். இதற்கு என்னதான் தீர்வு? தயவு செய்து வேளாண்மைத்துறை அமைச்சராக இருக்க MRK பன்னீர்செல்வம் அவர்களே, நீங்கள் தயவு கூர்ந்து சேலம் மாவட்டத்தில் சிங்காரம் என்ன செய்கிறார், சுதாகர் என்ன செய்கிறார், கௌதம் என்ன செய்கிறார், பாலையாவை ஏன் அங்கேயும் துரத்துனாங்க, எடுபொருளில் எவ்வளோ முறையீடு நடக்குது, உழவர் சந்தைக்கு ஆண் அதிகாரியை பயன்படுத்தாமல் அது உழவர் சந்தைக்கு தனி அதிகாரி உண்டு, அவங்களெல்லாம் பயன்படுத்தாமல் இவர் சிங்காரம் தலையீடு இருக்குது. 30,000 40,000 ஒரு அட்டைக்கு வாங்குறாரு. என்ஓசிக்கு வந்து ஒரு ஃபைலுக்கு 2 லட்சம் 3 லட்சம் வாங்குறாரு. பல ஆயிரம் கோடி அரசுக்கு பொருளாதார இழப்பு ஏற்பட்டிருக்கு. இவர் தோராயமாக ஒரு 100 கோடி ரூபா வசூல் பார்த்துட்டாரு. இதை தலைமை அதிகாரி வரலையும் பணம் போதுங்கிறாங்க. ஆகையினால MRK பன்னீர்செல்வம் வேளாண்மைத்துறை அமைச்சர் ஐயா அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய அளவுக்கு கெட்ட பெயர் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. சிங்காரம், சுதாகர், கௌதம் போன்றவர்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொண்டு இந்த வேளாண்மை துறையை காப்பாற்றுங்கள் அப்படிங்கிறது அந்த செய்தியின் வாயிலாக தெரிவிக்கிறோம். உங்கள் ஊர் பகுதியில் இது போன்ற சம்பவங்கள், உங்கள் மாவட்டத்தில் இது போன்ற சம்பவங்கள் நடந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு தகவல் தாருங்கள். ஸ்க்ரீனில் நம்பர் வரும், ரகசியம் பாதுகாக்கப்படும். நன்றி, வணக்கம்.